வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பண்ணிருப்பானா, ஹீரோனை வந்து கண்டுபிடிச்சிருப்பா. அந்த மேனேஜர் அடி வந்து சொல்லியிருப்பாள். ஸோ வந்து கேட்கறான், ஏன் இந்த மாதிரி பண்ண? அப்போ ஃபைனலாவுமே நீ வந்துட்டு ஹீரோ தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிய என்ன சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். அதுக்குள்ள அந்த மேனேஜர் அடி என்ன பண்ணுவானா, என்ன தெரியும் நீ எப்படி வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ராட் வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடிக்க வருவாள். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவான். என் ஒய்ஃப் மேல இன்னொரு கை பட்டுச்சுன்னா அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒய்ஃப் வந்துட்டு அழைச்சிட்டு போவானா. உடனே வந்துட்டு கேட்பான், அவ்வளோ பயம் வந்துச்சுன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்குடா உன் ஒய்ஃப் இங்கே அமுச்சு விட்டு அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் எதுக்குடா உனக்கு கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்துட்டு வெளியே அழைச்சிட்டு வந்துருவான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அவனே வந்துட்டு ஹீரோ வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை ஸ்டாக் எல்லாமே விற்க போற நேரம் டக்குன்னு அவனுக்கு வந்துட்டு இந்த மேனேஜர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அதனால வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது உன்னை பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வேற எப்படியாச்சும் ஸ்டாக்கை வந்துட்டு வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ரிஸ்க்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் இந்த வந்துட்டு அடங்குற மாதிரி தெரியலங்க. அவன் என்ன பண்றான்னா, இங்க இருக்கால தங்கச்சி மீன் அவள் வந்துட்டு கூப்பிடுறான், அவன் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவளு வந்துட்டு என்னன்னு போயிட்டு கேட்கறாளா. பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு என்ன பண்ணா, ரிங் வந்து கொடுக்குறான். பாரு நல்லா இருக்காங்கும் போது இவளுக்கு தான் வந்து காசு பணம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. என்ன பண்றா, ஓ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றானா. இன்னைக்கு நைட் வந்து நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல நம்ம வெளியே போலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகே போலாம் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ணா, அந்த ரிங்க வந்து போட்டு விடுறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து மேனேஜ் ரெடி பாக்குறாங்க. அவ என்ன பண்றா, கோர்ட்ல வந்துட்டு மின்னு வந்து அறையறாளா. மீனுக்கு வந்து கோவம் வந்துடுது, எதுக்கு நீ என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, மீன் திருப்பியுமே மேனேஜர் அடி போய் அடிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கான். அந்த தான் வந்து 2 பேரும் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாமிட் பண்ண சாப்பிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. இந்த ஃபுட்லாம் வந்து பிடிக்கல. இவ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நடிச்சிட்டு தான் இருக்கா, இப்போ வந்து ரியலாவே வாமிட் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு கேட்கறாங்க, ஒருவேளை சிக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து என்ன பண்றானா, தான் ஒய்ஃப் போரா கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு கிட்ல வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வந்து டபுள் கோட் வரல, நீ ஏன் பிரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. அவன் கேட்கறான், இப்ப என்ன வந்தா தானே வந்துட்டு சொல்ல முடியும், இப்ப டபுள் கோட் வரலையே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லும் போது, இல்ல இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு வந்து இதான் 3வது வாட்டி செக் பண்ணிட்டேன், நான் ஆளை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவான். இவனுக்கா ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செக் பண்றா. நம்ம ஹீரோயின் ரியலாவே வந்து பிரெக்னென்டா இருக்காங்க. இதை பார்த்துமே ஹீரோனுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. சோ இதை போய் நம்ம ஹீரோட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஹீரோ என்ன பண்றான்னா, பில்லவெல்லாம் உள்ளார வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு பிரெக்னென்ட்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ வந்துட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு, வயிறு வெளியே தெரியணும்ல. சோ அதுக்காக என்ன பண்றான்னா, பிள்ளார வந்துட்டு தல்வானி வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இதுல இதுக்கப்புறம் தேவையில்லை, உண்மையிலே பிரெக்னென்டா இருக்கால. சோ என்ன பண்ணலாம்னா, ஹீரோயிட்ட வந்து சொல்ல வரா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, இது ஓகே தானே, நம்ம எப்படி இந்த சின்ன பில்லோ இது வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம், எப்படியாச்சும் நம்ம அடிக்கணும், ஏன்னா 4 மாசம் ஆயிடுச்சு, இப்படிதான் வயிறு வெளியே தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான். இப்ப போய் நான் பிரெக்னென்டா இருக்குன்னு அவன் சொல்ல போவா. அதுக்குள்ள அவன் அதை கேட்க மாட்டான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அவன் சொல்ல வருவான். அதை கேட்காம ஹீரோ வந்துட்டு ஓகே இந்த பில்லோ கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பில்லோ எடுத்துட்டு ஓகே இதை வச்சுக்கோன்னு சொல்றான்னா. இப்போ ஹீரோயின் வந்து சொல்றது காலே வாங்கல. ஹீரோயின் நினைக்கிறா, சரி நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வந்ததுதான் அமைதியாயிடுது. ஏன்னா ஆல்ரெடி பிரெக்னென்டா இருக்கா, இப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான், 4 மாசம் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு பில்லோ வைக்கணும் அப்படிங்கிறானா. சரின்னு சொல்லிட்டு வந்ததையும் வந்து சொல்லாம ஸ்டாப் பண்ணிடுறா. ஏன் சொல்லாம ஸ்டாப் பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, இவளை அழைச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். மீன் அழைச்சிட்டு அந்த காரை கரெக்டா மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டே வரா. இவன் என்ன பண்றானா, ஒரு ரெசார்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவளுக்கு செம்ம காண்டாகுது இந்த மேனேஜர் லேடிக்கு. சோ என்ன பண்றேன்னா, ஓரா கால் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாமே சொல்லிடு அப்படின்னு ஃபாலோ வந்து பண்ணி பார்த்துட்டு அவன் என்ன பண்றா, கோவத்தை வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா, மீன் கிட்ட வந்துட்டு தப்பானதுக்கு முயற்சி பண்றானா. அப்ப வந்துட்டு மீன் என்ன சொல்றான்னா, ஓகே நீ வந்து என் கூட அப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு 20,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் கேட்கறான், என்னது இன்னொரு 20,000, இப்பதானே என்கிட்ட ஒரு 10,000 வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த டாப்பை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நீ வந்துட்டு 10,000 கொடுக்கணும், இன்னும் 20,000 கொடுக்கணும் போது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா கிட்டக்க போறான். அப்ப அவ சொல்றா, இல்ல நான் குளிச்சுட்டு வரேன், நான் போயிட்டு ஷவர் பண்ணிட்டு வரேன் போது இல்ல உன்னோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா திருப்பி கிட்டக்க போறான். அவன் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறானா. அப்ப வந்துட்டு இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல எனக்கு குளிச்சதான் சரிப்பட்டு வரும், நான் போய் ஒரு ஷவர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு குளிக்க போயிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிடுமா, இவன் என்ன பண்ணா குளிச்சுட்டு வந்திருப்பாளா. இவன் கேட்பான், இன்னும் டவலை கட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது கரெக்டா அந்த ரூம்குள்ள வந்துட்டு ஓரா வந்துருவா. இன்னும் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. இங்க மின்னுக்கு பயமே கிடையாதுங்க. அவ போய் என்ன பண்றான்னா பெட்ல போய் உட்காந்துக்கிறான். என்ன நடக்குது அப்படிங்கும் போது வீக் என்ன சொல்றே தெரியல, அப்படியே வந்து முழிக்கிறான். இல்ல நாங்க வந்து யோகாக்காக வந்தோம், யோகா ப்ராக்டிஸ்க்காக வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பழப்ப ஆரம்பிக்கிறோம். ஏன் யோகாக்காக இந்த ரூம் எடுத்திருக்க, 2 பேரும் ஏன் தனியா வந்திருக்கீங்க, உனக்கு என்னடி வேலைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் என்ன கூப்பிட்டா நான் வந்தேன் அப்படின்ட்டு தைரியமா மீன் வந்து சொல்றா. அவ்வளவுதான்
2 பேருக்குமே சண்டை வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு, 2 பேரும் ரூம்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க என்னதான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவனை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஓரமா என்ன பண்ணாலுமே ஹீரோயின் மேலேயும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு கெட்டவ, ஹீரோயின் தங்கச்சும் அப்படிப்பட்டவ தான் சொல்லிட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றான், என்னம்மா இவங்களே கேட்டுட்டு இருக்க, இந்த வேலைலாம் பண்ணது வந்துட்டு வீ தானே, சோ வீயை வந்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். கரெக்டா வந்து எல்லாரும் வந்து வீயை தான் பாக்குறாங்க. ஏன் நீங்க எதுக்கு அந்த பொண்ணு அழைச்சிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேக்குறாங்க. கிராண்ட்பா வந்துட்டு கேக்குறாரு, எதுக்கு ஹோட்டலுக்கு போனீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே வந்துட்டு என்ன தப்பா நினைக்கிறீங்க, அதே சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு போய் நான் அந்த மாதிரி அத்துமீறுவேனா, எனக்கு என்ன அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா, போய் சின்ன பொண்ணு கிட்ட போய் வச்சுப்பானா, அது இல்லாம அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோக்கலா வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவானா. இதை கேட்டோன்னுமே வந்துட்டு இங்க இருக்க ஹீரோயினுக்கும் சரி, அதுக்கப்புறம் தங்கச்சிக்கும் கோவம் வரும். சோ மீன் வந்து சொல்வா, அப்படியா நான் வந்துட்டு ஒரு கவுல சீப் ஆயிட்டேன்னா அப்ப எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னாடி உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னது யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டு உடச்சிருவாளா. இதை கேட்டுமே ஓராக்கு சமயம் டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். வீ சொல்லுவானா, நீ என்ன சொல்றது, நானே கிளம்பதான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, நீ தங்கச்சிக்கரை வந்து கிளம்பி வெளியே போவாளா. அப்ப பின்னாடியே வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து என்ன இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு என்ன பண்ணுவானா, வீ வந்து அடிக்க வருவா. நான் இவ்வளவு நாள் வந்து வளைஞ்சு பேசிட்டு இப்ப என்ன பண்ணுவானா, நீ லோக்கல் ஏரியால வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவானா. இது வந்துட்டு மின்னிக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடும். சோ என்ன பண்ணுவானா, பின்னாடி ஏறி உட்காந்துட்டு, ஏன்னா நீ எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு சீப்பா பேசுவ, இத்தனை நாள் எப்படி நீ தானே அலைஞ்சிட்டு இருந்த நாய் மாதிரின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் வீடு இறங்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அடிக்க போவானா. அப்ப கரெக்டா என்ன பண்ணுவானா, ஒரே எத்து மெயின் பாயிண்ட்லயே ஒரு எத்துவானா, அவ்வளவுதான் அங்கேயே வந்து கீழே சுருண்டு விழுந்துருவான். எல்லாருமே வருவாங்க. திருப்பி வந்து ஹீரோயின் அடிக்க அவன் ட்ரை பண்ணும்போது கரெக்டா சாரி மின்ன அடிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் வந்து தடுத்திருப்பாள்ல. அப்புறம் தான் அவன் அடிச்சிருப்பா, மீன் வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சிருப்பா மெயின் பாயிண்ட்ல. அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாமே வந்துருவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்போ ஓரா ப்ளீஸ் என்னை காப்பாத்துக்கும் போது உனக்கு எல்லாம் தேவை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓராவும் அவங்க அம்மாவும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஹீரோவும் இந்த கிராண்ட்பா பாக்குறாங்க. கிராண்ட்பா எல்லாம் சிரிச்சுட்டு பாக்குறத பாத்தீங்கன்னா வீ பண்றது எல்லாருக்கும் தெரியும் போல, கிராண்ட்பாக்கும் தெரியும் போல, ஹீரோக்கும் தெரியும் போல. சோ சிரிச்சுட்டு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அவன் தான் வீட்டுட்டு வெளியே போயிருப்பாள். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எல்லாமே இந்த காரணம் இந்த வீ தான், என் பொண்ணு வந்து தனியாக ரூம்க்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீ மேல ஸ்பூன் எல்லாம் இருந்துச்சு, வீட்லயே ஒரு பொறுக்கிய வச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா வந்து எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் உங்களை வெளியே விட்டது, ஃபர்ஸ்ட் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்படியே சண்டை முத்த ஹீரோயின் வந்து அம்மா ப்ளீஸ்மா அமைதியா இருங்கம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாளா, என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ ஜஸ்ட் இங்க நடிக்க தானே வந்து எந்த ஃபேமிலிக்கு அப்படியே ஃபேவர் ஆகிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரத்துல அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. உண்மைனா ஒரு கோவத்துல வந்து சொல்லிடுவாங்க, நீ நடிக்க தானே வந்த, இந்த ஃபேமிலிக்காக என்ன ஓவரா பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே ஹீரோயின் அம்மா வந்துட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு இது வந்து நடிக்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கா பார்ப்பாங்க. ஆமா இவ வந்து 2 பில்லியனுக்கு வந்துட்டு ஃபேக் ஒய்ஃப் வந்து நடிக்க வந்தான்னு சொல்லிட்டு உளறியும் தொலைஞ்சிருவாங்களா. ஹீரோக்கா என்னாச்சு ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இது இப்படி உளறி தொலைஞ்சிட்டாங்கிற மாதிரி இருக்கும். அப்ப கிராண்ட் பாக்கெல்லாம் ஷாக்கா இருக்கும், என்னடா இது 2 மில்லியன் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வருவான். உடனே வந்துட்டு அப்போ இவ வந்து ஃபேக்கா நடிக்க வந்தாளா, அப்ப இது வந்து கல்யாணம் வந்து செல்லாத கல்யாணமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கா இதுக்கப்புறம் மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ வந்துட்டு கிராண்ட் பாக்கு வந்து செம்மையா கோவம் வரும், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓவராலா வந்துட்டு அண்ணன் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து எல்லா பத்தி பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவானா, ஃபர்ஸ்ட் நாங்க அப்படிதான் நினைச்சோம், அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இவ இல்லீகலா வந்துட்டு ஒய்ஃப் ஆயிட்டால, சோ எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் வந்து நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. இல்லடா முடியாது, இந்த பொண்ணு வந்து நம்ம ஃபேமிலிக்கு செட்டே ஆகாது, நீ ஃபேக்கா தானே கல்யாணம் பண்ண, சோ எப்படியாச்சும் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கிராண்ட்பா வந்துட்டு நடந்துருச்சு, இப்போ அந்த பொண்ணோட வயிற்றுல நம்மளோட கிராண்ட் சைல்டு இருக்கு, சோ என்ன பண்ணனா இதெல்லாம் வந்து டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், சரி அந்த 2 மில்லியன் வந்துட்டு டவுரி கொடுத்ததா வச்சுக்கலாம், கல்யாணம் வந்துட்டு நடந்துச்சுல, ஹீரோக்கு வந்து ஹீரோயின் தான் பிடிக்குது இல்ல, நம்ம வந்துட்டு இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம், ஹீரோயின் வந்து நம்ம வீட்டு மருமக தாங்கும் போது என்னப்பா இப்படி பண்றீங்க, இவ்வளவு தூரம் போய் சொல்லியிருக்காங்க போது பரவாயில்ல போய் சொன்ன என்ன, இப்போ அவ பிரெக்னண்டா இருக்கா, எனக்கு ஹர்ட்டா தான் இருக்கு, பட் இருந்தாலுமே விட்டுலாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பாக்கு தான் ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்ல, சோ என்ன பண்றாங்கன்னா மன்னிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே கில்ட்டா இருக்கு, நம்ம இதுவுமே போய் தானே சொல்லி வச்சிருக்கோம், ஹீரோயின் மட்டும் தெரியும் இப்போ பிரெக்னண்டா இருக்கா, ஆனா இவங்க ஆல்ரெடி போய் சொல்லி வச்சிருக்காங்க, இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவா என்ன பண்றான்னா ஃபேக்கான குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து நினைக்கிறான், உண்மையிலேயே வயிறுல குழந்தை இருக்கு, நீ நார்மலா நல்லமாவே பேசுங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறான். ஆனா ஏன் சொல்ல மாட்டேங்கிறா தெரியல, சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு எப்படிதான் கிராண்ட் பா சொன்ன மாதிரி பேபி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷமா கொஞ்சம் ஹீரோயினுக்கு இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓராவும் வி வந்து பேசிடுவாங்க. வி என்ன சொல்றான்னா, பாரு இந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா என்ன சீக்கிரமா வந்துட்டு மன்னிச்சுட்டாங்க உங்க கிராண்ட்பான்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கானா. இவளுக்கு வந்துட்டு ஆமா ஏன் அப்பா வந்துட்டு கிராண்ட்பா வந்து பயஸ்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓராக்கு தோணிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவன் பேசிட்டே கிட்டே வருவானா. அப்போ ஓரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நவுந்து போ, நீ ஏன் இவ்வளவு சீப்பா இருக்குன்னு தெரியல, ஒவ்வொரு பொண்ணுகிட்ட நீ போயிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போடா கீழே போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்துவா. இவன் என்ன பண்ணுவானா, கீழே போயிடுவான். நெக்ஸ்ட் வந்துட்டு மேனேஜர் லேடி இருக்கால, அவ வந்துட்டு சொல்லுவா நம்ம பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டுட்டு வீக் வந்து ஷாக்கா இருக்கணும், பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு. சேஃப்டி தானே டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சாப்பிட்டேன், அது மீறியும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வயிற்றுல உன் குழந்தை தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வீ என்ன சொல்லுவான்னா, அசால்ட்டா முடிவு எடுத்துருவான். ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, சரி அபோர்ட் பண்ணிட்டுன்னு சொல்லும்போது, முடியாது, நான் ஏன் அபோர்ட் பண்ணணும், குழந்தைய அபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இல்ல இல்ல நீ அபோர்ட் பண்ணிடு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து காலில் வாங்கிடுவா. அவ வந்துட்டு ஏதாத்தமா இந்த பக்கம் வருவாளா, காலில் வாங்கிடுவான். டக்குன்னு ஃபைல கீழே போடுறமே வீ வந்து திரும்பி வைப்பான், யார்டான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இவ கேட்டாங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே போனதுக்கு அப்புறம் பின்னாடியே மேனேஜர் ரெடி வந்துட்டு, நீ என்ன கேட்ட, நீ வந்துட்டு கேட்டதை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உன்னை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, நான் என்னத்துக்கு சொல்ல போறேன், நீ இவ்வளவு சீப்பான கேரக்டரா இருக்கே, இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பண்றிய நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குது எல்லாமே நம்ம இருக்கால, அவ ஜிம்முக்கு வந்துருப்பா, அவ வந்து கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பின்னாடியே வந்துட்டு எனக்கு குழந்தை கொடு, அந்த குழந்தைய என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு இப்ப பிரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கு போல. அந்த குழந்தைய தொட்டு பக்கம்னு சொல்லிட்டு கிட்ட வருவாளா. ஹீரோயின் வந்துட்டு பயந்துட்டு போயிட்டு இருப்பா. கரெக்டா அந்த இதுக்கு யாயாவும் முன்ன வந்துருவாங்க, என்ன பண்றீன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பைத்தியமே சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் மேனேஜர் ரெடி வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து வாமிட் பண்ணிட்டு இருப்பாள். அவ பிரெக்னெண்டா இருக்கால. ஸோ வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு, நீ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரியும், அது வீக் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரியும், நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுல இருந்து நான் புடுங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி போயிட்டு இருப்பாளா. இதை பார்த்துட்டு மேனேஜர் அடிக்க, என்ன நீ பைத்தியமான்னு சொல்லிட்டு நான் வந்து ஓட ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா ஓடுறத பார்த்துட்டு. இப்போ வந்து இவங்க கிட்ட நிறைய ஸ்டாக் ஷேர் இருக்குல்ல, ஸோ இதை பத்தி எல்லாமே வந்துட்டு மேனேஜர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கால, நான் அபோர்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டாக் பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ உட்காந்து எல்லாமே கத்துக்கிறா. நான் ஃபர்ஸ்ட் இவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு சொல்லிடுறதுக்கு ரெடியா இருந்திருப்பான்னு அதை வந்துட்டு இவ வந்து பாத்துட்டு இருப்பாள். இப்ப எனக்கு நீ சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து கேட்கறானா. இவன் என்ன பண்றானா, எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். வேற வழியே இல்ல, இவள எல்லாமே நோட் பண்ணிட்டு சீக்கிரட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்கிறதுக்கு நம்ம வரா. இப்பெல்லாம் வந்துட்டு என்னை பார்க்க ஏன் வரமாட்டேங்கிற, ஏன் நீ வந்துட்டு என்ன பேச மாட்டேங்கிற, பழைய மாதிரி என்னோட நீ வந்துரு என்கிட்ட வந்து பேசுமான்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுறா. அப்ப ஹீரோயினுமே இருக்கா. உடனே வந்துட்டு இல்ல, இப்பெல்லாம் வந்துட்டு நான் ஹீரோயின் கூட தான் இருக்கணும், பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நவுந்து வரா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து கடுப்பா இருக்கு, ஏன் என்னோட ஒய்ஃப் இருக்கா, நீ எதுக்குன்னு சொல்லிட்டு நவுந்துட்டு வர மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் தாட் இருக்கு. வேணா விட மாட்டேங்கிறா. இல்ல இல்ல நீ என் கூட தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறான். உடனே ஹீரோயின்ட்ட போயிட்டு, எப்படி வந்துட்டு யாரை நீ வந்துட்டு லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போவாளா. கரெக்டா ஹீரோ என்ன பண்ணுவான், பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதை பார்த்துட்டு அப்போ நீயே என்னை தள்ளி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப கரெக்டா ஹீரோட அம்மாலாம் வந்துருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அப்புறம் கத்திட்டு அந்த இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் என்ன பண்ணுவான்னா, அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளோட வீட்டுல வந்து விடுவான். அவ வந்துட்டு ஒரு மாதிரி கண்டிஷனே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றாளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் வந்து பாத்துருவாங்க, இல்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு போவாங்களா. ஹீரோக்கு வந்துட்டு இதுவும் நம்மளால தானே, இவளுக்கு வந்து நம்ம தெரியாம ஃபேக் ஹோப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளா எடுத்திருப்பான். இவங்க வந்து பெஸ்ட் வித் பெனிஃபிட் தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இவ கூட இருங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல. சோ என்ன பண்றான்னா, தொடர்ந்து இவளை கேர் பண்ணிட்டு இருக்கிறது, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்காக இவன் வந்துட்டு இவன் கூடயே தான் இருப்பான். இங்க நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுவான். ஹீரோ இல்லாம நைட்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து கூட இருக்க மாட்டால. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. அப்பப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி அவ கூட வந்துட்டு போக வருவானா. ஹீரோயின் வந்து கேட்பா, எப்பதான் உங்களுக்கு டிப்ரெஷன் குறையும், நீங்க வந்துட்டு எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க, ஏன் இத்தனை நாள் வர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாளா. இல்ல அவ ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துருவா. என்ன டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே வந்துட்டு போதும் ஹஸ்பண்ட் பேசுறது போதும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அழைச்சிட்டு போவாளா. ஹீரோயினுக்கு இன்னுமே கோவம் வந்துடும். ஹீரோ வந்துட்டு பேச விட மாட்டேங்கிறா, ரூம்க்கே வந்து அழைச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கோவம் வர ஆரம்பிச்சிடும். இல்ல இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கோமா. சரி என்ன பண்ணுவோம்னா, ஹீரோயின் வந்து கீழே இறங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, என் ஹஸ்பண்டை வீடு எதுக்கு வந்து என் ஹஸ்பண்டை வந்து நைன்னு கூப்பிட்டு இருக்க, இதுக்கப்புறம் அவர் இங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க போகக்கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்வாளா. அதுக்கு வந்துட்டு இல்ல முடியாது, ரின் வந்துட்டு என் கூட தான் வருவான்னு சொல்லிட்டு மாத்தி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவா என்ன சொல்லுன்னு தெரியல. ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவன் டிப்ரெஷன்ல இருக்கா, நம்ம தான் வந்துட்டு நம்மளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிட்டு இருக்கோம். உடனே வந்துட்டு மாத்தி இழுக்கும் போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போவானா. அப்ப வந்து கடுப்பாயிடுவான். அங்க இருக்க கத்தி எடுத்துட்டு, நீ கூட வரலன்னா கையை
கிழிச்சுப்பேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிழிச்சிருவோம். இதை பாக்கும்போது வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடும். எல்லாமே இந்த ஹீரோயினால தான் சொல்லிட்டு திருப்பி ஹீரோட அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கையை வேற கிழிச்சிட்டாலும் திருப்பி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டை தான் வச்சிருப்பாங்க. விட மாட்டேங்கிறா ஹீரோயினை வந்து அப்படியே அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே இறுக்கமா வச்சுக்கிறான். ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றா, விஏ பாக்குறதுக்காக கரெக்டா மேனேஜர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே ஹீரோ தான் பாக்குறாங்க. ஹீரோ வந்து ஐயோ நான் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் தான் தெரியுது பிரெக்னெண்டா வந்துட்டு வீக்கு தான் இருக்கான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஓராக்கும் மேனேஜர் அடிக்குமே சண்டை வருது. நம்ம ஹீரோயின் தான் போய் தடுக்க போறா நம்ம ஹீரோயின்ல வயிறுல அடிச்சோனுமே ஹீரோயின் வந்துட்டு வயிறுல வந்துட்டு பில்லோ மாதிரி வச்சிருப்பால டக்குன்னு கீழே விழுந்தது. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பாக்குறாங்க. என்னது வயிறுல இருந்து பில்லோ விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ பிரெக்னன்சியுமே பொய் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கான். அவங்க கிராண்ட் பாவா செம்மையா கோவப்படுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அழுக வருது. கிராண்ட் பாக்கா என்னடா எல்லாமே நீங்க போய் தான் சொல்லி வச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து பேச வருவாளா. உடனே வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு அப்செட்டா இருக்கம்மா, நீ வந்துட்டு ஏன் மேல மேல வந்து போய் சொல்லிட்டு இருக்க, லாஸ்ட் அவர் போய் சொன்னீங்கன்னு நான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், திருப்பி திருப்பி குழந்தை விஷயம் இல்லாம போய் சொல்லிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட் பாக் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவர் எந்த வார்த்தையுமே பேசல, எனக்கு பேசவே இஷ்டமே இல்லைங்கிற மாதிரி உள்ளார போயிடுவாரா. ஹீரோயின் வந்து அழுக வரும். அப்படியே அழுதுட்டே நிப்பா. இந்த மாதிரி நம்ம இந்த நிலைமை வரும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அழுதுட்டே நிப்பாளா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வீட்டிலே இருக்க வேணாம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து சொல்லிடுவாங்களா. ஹீரோயினுமே இப்போதைக்கு நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ஓர என்ன பண்ணுவான்னா, என்ன இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற, ஒன்னால அவ பிரெக்னெண்டா இருக்கா, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இவனா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவானா, இவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், ஆனா இருந்தாலுமே ஹீரோட அம்மா வந்துட்டு இவனுக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓவராலா வந்துட்டு செம்ம காண்டா இருப்பா. இவெல்லாம் வேண்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திங்கில தான் இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஹீரோயின் வந்து தன்னோட வீட்டுக்கு போறேன், நான் இப்போதைக்கு கொஞ்சம் என் வீட்டுக்கு போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பி போவாள. அதுக்கப்புறம் ஹீரோவே கஷ்டப்பட்டு தான் அனுப்பிச்சு வைப்பான், வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அந்த அம்முக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வர வழியில கார்ல உட்காந்து அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கிராண்ட்பா வந்து ஹர்ட் பண்ணிருக்கோங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அங்க இருக்க முடியாதுன்ட்டு இங்க தங்கச்சி தான் காட்டாங்க. தங்கச்சி வீடு தானே இருக்கா, அவ யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அவளுக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு போல. அவன் வந்து இவளுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கான் போல, அப்பார்ட்மெண்ட். இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டிஜே வரான். என்ன பேபி ரொம்ப சந்தோஷமா இருக்க போலேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்க வரானா. உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டுறா. ஃபர்ஸ்ட் போடான்னு தள்ளி விடும் போது இவன் என்ன பண்றான்னா அத்துமீறி இவளை வந்து ட்ரை பண்றான். அவ புடிச்சு தள்ளி விட்டுருவானா. இவ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு அம்மா வந்துருவாங்க. என்னடா பண்ற என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் புடிச்சிட்டு நீ ஃபர்ஸ்ட் சாகன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பானா. கரெக்டா அப்பதான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வருவா. இங்க என்ன பண்ணுவாங்க, இவன் கழுத்தை நெருக்கி கையில வந்து இப்படி தொலைவாங்க. கரெக்டா கத்தி கடிக்கும், அதை எடுத்து ஒரே குத்துன வேகத்துக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ஓட ஆரம்பிச்சிருவான். பாரு அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் போய் பாரு டிஜே வேற குத்திட்டேன், அவன் செத்து போயிட்டேன்னா அவ்வளவுதான், நீ போய் பாருமான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அம்மா தான் பார்க்க வந்திருப்பான். அந்த பக்கம் தங்கச்சி மயக்கத்துல கிடப்பா. சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்பதான் எந்திரிப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த கத்தியை கையில வச்சுட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்குள்ள வருவாங்க. என்ன சத்தம்னு சொல்லிட்டு டிஜே கரெக்டா வந்துட்டு சாவுவான். நம்ம ஹீரோயின் கையில கத்தி இருக்கும். பாக்குறவங்க எப்படி இருக்கும்னா ஹீரோயின் தான் கொண்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தங்கச்சிக்காரி இப்பதான் முழிக்கிறா. அவளுக்கு என்ன நினைச்சுன்னு சொல்லி தெரியாது. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டுருவாங்க. இந்த டிஜே வந்து செத்தே போயிட்டான். இந்த கொலையை வந்துட்டு யார் பண்ணதுன்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு இன்னுமே அமைதியாயிருவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாயிருவாங்களா. அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சுப்பானா, சரி அம்மா வந்து சொல்ல விருப்பம் இல்லை போல, நம்மளே வந்து கொலையை ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சைன் போட போகும்போது ஹீரோவும் அதுக்கப்புறம் கிராண்ட் பேரெல்லாம் வந்துருவாங்க. வேண்டாம் நீ சைன் போடாத, நீ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துல மேனேஜர் ரெடி வந்துட்டு அவங்க கேட்பான், போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, சாட்சி இருக்குவாங்களா. உடனே கேட்பான், உண்மையே நீங்க போன போய் நான் சொல்லி ஹீரோ வந்து கேட்பானா. அப்ப வந்துட்டு நான் போனேன், அப்போ ஹீரோயின் கையில தான் கத்தி இருந்துச்சு, டிஜே வந்துட்டு கத்தி குட்டு பத்துக்கிறதுனா அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒருவேளை வந்துட்டு பார்த்து கூட ஃபேக்க கூட இருக்கலாம். ஹீரோ வந்து கேட்பான், நீ உண்மையை சொல்லி, நீ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், நீ யாரையும் காயப்படுத்த மாட்டேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் தான் படுத்தினேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், இப்ப நீ பண்ணல எனக்கு மனசுல தோணிச்சு இருக்கு, நீ உங்க அம்மா பண்ணதோ இல்ல உன் தங்கச்சி பண்ணதோ யாருக்கோ வந்து நீ வந்துட்டு பழி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விட்டுட்டு அவங்க அம்மா வந்து கேட்பான், உண்மையை சொல்லுங்க யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பா ஹீரோ இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா கொடுக்குறேன், நான் ஹீரோயினுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணலான்னு இருக்கேன், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது உடனே இவங்க அம்மாக்கு வந்து அமைதியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வரும், என்ன சொல்ல வர, அப்ப வந்துட்டு ஹீரோயின் பண்ணிருக்க மாட்டா, நாங்க யாராச்சும் பண்ணிருப்போம்னு நினைக்கிறியாங்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது, ஹீரோயின் அந்த மாதிரி பண்ற கேரக்டர் கிடையாது, உண்மையை சொல்லிக்கோங்க, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான்.
உடனே கேட்பாங்க, உனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோயினை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்குமே வந்து தப்பு தீங்கு நினைக்க மாட்டாங்கும் போது பக்கத்து வீட்டு ஆண்டியா தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அவ எப்படி கொலை பண்ணுவா, அவ கையில கத்தி இருக்க போய் நான் அப்படி சொல்லிட்டேன், ஒருவேளை வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் எதோ உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அவதான் ஜெயிலுக்கு போயிட்டாரு, நீ ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கிற, அவ வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கா, அவ வேண்டாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, சாரி எனக்கு உண்மையில லவ்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவானா. அப்ப நம்ம 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இருந்தோம், தப்புதான், நீயும் வந்துட்டு நானும் வந்துட்டு லவ் இல்லாம தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா ஒண்ணு எனக்கு உண்மையில லவ்வே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடத்த விட்டு போப்பானா. முடியாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நமக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நிப்பான். இப்ப செம்மையா டென்ஷன்ல இருக்கான்னு சோ என்ன பண்றானா, கிளம்பி போறானா. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, என்னடா இப்படி பண்றேன்ட்டு, ப்ளீஸ்மா என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அந்த இடத்த விட்டு போயிடுவோம். இங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா, அப்படியே போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி இருக்கியா அதே மாதிரி தான் உன் பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கா, நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு ஜெயில இருந்து வெளியே வந்துடுறா, ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்தோம்னு பார்த்தா, அவங்க அம்மா வந்து நான் அதான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சைன் போட போறாங்க போல. ஹீரோயின் வந்துட்டு வேண்டாமா, நீங்க சைன் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. இல்ல பரவாயில்ல விடு, நான் தானே தப்பு பண்ணேன், நான் தான் வந்துட்டு விஜய் கொலை பண்ணேன், நீ ஏன் என் மேல நீ எனக்காக ஏன் நீ பழி ஏத்துக்கணும், என்னை விடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைன் போட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அழுக வருது. இல்லம்மா நீங்க வேற இப்படி இருக்கீங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள போவேனான்னு சொல்லிட்டு அழுகுறாளா. இல்ல நீ எப்பவுமே தியாகம் பண்ணிட்டே இருப்பிய, உனக்காகவும் யோசி, உனக்காகவும் வாழுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு மாசம் மாசம் தர வேண்டிய காசை மட்டும் கரெக்டா அக்கௌண்ட்ல போட்டுடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு போதுண்டி, நீ ஏன் இவ்வளவு நல்லவளா இருக்க, உனக்காக வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ரூடான வாய்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு நீங்க எல்லாமே நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பாலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாசமா ஹக் பண்ணிட்டு, இந்த பாரு நான் பாத்துக்கிறேன், நீங்களாம் வாழ வேண்டிய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 2 மாசம் போயிடும். ஹீரோயின் வந்து தனியா தான் இருப்பா. அவ எங்க போனா எதுவுமே தெரியாது. ஹீரோவும் எங்க போயிருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிப் இருக்கால, அவ என்ன பண்ணுவான்னா திருந்திட்டா போல, அவ என்ன பண்ணுவான்னா மேனேஜர் ஃபைல் எடுத்து வந்து கொடுத்துருவான். இந்த ஃபைல வந்துட்டு வந்துட்டு ஸ்டாக் வாங்கியிருப்பான், ஷேர் வாங்கியிருப்பான், ஃபேக்கான இல்ல தான் வாங்கியிருப்பான், அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அவ வந்து நல்லவளா மாறிட்டா போல வந்து எடுத்து வந்து கொடுத்துருவா. பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கிளைண்ட் இருக்காங்களா, அவங்க கூட வந்து டீல் பண்ணிட்டு இருப்பானா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைலை வந்து தூக்கி போடுவான். ஓரட்டை வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி ஃபேக்கா நம்ம கம்பெனிலையும் இவன் ஷேர் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்குமே ஓரா வந்து கேட்கறான், இது ஃபேக்கா வாங்கினே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாளா. இல்ல இதெல்லாம் போய், இதெல்லாம் மேனேஜர் தான் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி மேல வந்துட்டு போய் சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவானா, இல்ல இது என்னோட இதே கிடையாது, ஆனா அவ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிப்பா. மாத்தி மாத்தி உண்மையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிராண்ட் பாக்கா செம்மையா டென்ஷன் ஆயிடும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கப்புறம் நீங்க கம்பெனிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க. வந்துட்டு முடியாது, என்கிட்ட ஸ்டாக் இருக்கு, என்கிட்ட வந்துட்டு ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து நிற்பான். அது வியோட ஷேர் தான் அப்படிங்கிறது தெரியவே தெரியுது, ஏன்னா அது ஃபேக்கான ஒரு ஐடியா தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஓரா வந்துட்டு இந்த அளவுக்குலாம் நீ பண்ணிருக்கியா, கேர்ள்ஸ் விஷயத்துல நீ வீக்குன்னு பார்த்தீங்கன்னா சொத்து விஷயத்துல நம்ம எல்லாம் பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்துட்டு என்னடா முடியாதுங்கிறத சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அடியை விட்டு இவனை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ரெடி அவ்வளவு வந்து ஃப்ராட் எல்லாம் பண்ணிருப்பால. சோ 2 பேருமே இழுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து மேனேஜர் ரெடிக்கு சம்ப காண்டு, டிப்பு தான் இல்லை உண்மையா சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு டிப்பை பார்த்து முறைச்சிட்டு போவான். என் கூட வந்துட்டு குழி படிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு போவான். டிப்பு வந்து திருந்திட்டா போல, இவங்க எல்லாம் வந்து ஒரு கேங்கா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, உன் கூட வந்து எனக்கு என்ன, நீ வந்து கெட்டது மட்டும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்பு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனையும் ஒரு அளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இன்னுமே ஹீரோயின் எங்க இருக்காங்கிறது ஹீரோக்கு தெரியாது, ஆனா யாயாக்கு தெரியுமா. என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எங்க இருக்கானோ கிராண்ட்பாவோட ஒரு கோல்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கரெக்டா அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் வந்துட்டு இத்தனை நாள் தேடிட்டு இருப்பான், ஒரு 3 மாசமே ஆயிருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் வந்துட்டு தேடி போவான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க பாட்டி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து ஹீரோயின் நல்லபடியா பாத்துப்பாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருப்பாரு, இப்ப 3 மாசம் இல்ல. சோ வந்துட்டு வயிறுலாம் தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக் ஆயிடும். என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து போவான். ஏன்னா அவருக்கு என்ன கோவம்னா, நம்ம வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் இல்ல. சோ என்ன பண்ணுவான்னா, இல்ல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து போவான். ஹீரோ வந்துட்டு இல்ல ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பேச போவான். எப்ப பிரெக்னென்ட் ஆன, நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். எதுக்கு சொல்லணும், நீ எனக்கு பொண்டாட்டியே நீ பாக்குறியா என்ன, நம்ம பின்னாடி தானே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தள்ளி போவாளா. உடனே வந்துட்டு
சாரி, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான். இப்போ நான் உனக்காக மட்டும் தான் இருக்கேன். அந்த நம்ம யாருமே நான் வந்து கன்சிடர் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. இல்ல நீ இப்படிதான் சொல்வ, நாளைக்கு வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டேன். நீ இத்தனை நாள் வந்துட்டு எல்லா பொண்ணு கூட இருந்த கொண்ட இதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறமே நீ எனக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு பெரிய இடம் கொடுத்தது கிடையாது. நீ மத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோச்சுக்கிறா. இது நார்மலா கோச்சுக்கிறது தானங்க, எல்லா பொண்ணுக்கும் உள்ளதானே. ரொம்ப கோவத்தோட இருக்கா நம்ம ஹீரோயின். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, சாரி என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் உனக்கு தான் கொடுப்பேன். வா, எங்க அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்ந்துக்கலாம். இல்ல நம்ம வேற வீட்டுக்கு கூட போய் வாழ்ந்துக்கலாம். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்துட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிப்பான். ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடும். இவளுக்கு இதுதானே வேணும். ஸோ 2 பேருக்கும் சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஒரு கேண்டில் டின்னர் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, ரொம்ப கஷ்டப்படுவா, எங்க அம்மா வேற ஜெயில இருக்காங்க. தங்கச்சி வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்றா போல, டேட்டிங்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு எனக்கு என்னோட அம்மா நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்லுவேன்னா, நீ ஏன் நினைச்சு ஃபீல் பண்ற, நான் ஒரு நல்ல பெஸ்ட் லாயரா வச்சு உங்க அம்மா நான் வெளியே எடுக்க பாக்குறேன். ஏன்னா இது வந்துட்டு எதிர்ச்சியா பண்ண கொலை தானே, அவங்க வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி தானே கொலை பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு கேஸ் பெருசா நிக்காது, கண்டிப்பா உங்க அம்மா வந்துட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அப்படியா வர முடியுமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்துட்டு ப்ரொப்போஸே பண்ணியிருக்க மாட்டான்னு ஐ லவ் யூன்னு. ஸோ இப்பதான் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவான். இதுக்கு என்ன ஹீரோயின் சந்தோஷமாயிடும். 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் வந்து நல்ல ஹாப்பியான லைஃப் வந்துட்டு வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த ட்ராமாவே முடிஞ்சிச்சு. இந்த ட்ராமா பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் ரிப்ளை பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ட்ராமானா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான் கதை வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ட்ராமால அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு லீடு இருக்கும். வியா இருக்கட்டும், மத்தபடி ஹீரோயின் தங்கச்சியா இருக்கட்டும், அப்புறம் மேன்சல் லேடி, டிப்பு, சின்ன சின்ன கேரக்டருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த ட்ராமால ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் வந்து நார்மலாவே பிடிக்கும். அதை விட ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பாத்தீங்கன்னா, யாயா இருக்காருல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கொஞ்சம் யதார்த்தமா ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டா நல்லா இருக்கும். அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாரை பிடிச்சதுன்னு சொல்லுங்க கைஸ். முக்கியமா லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். தேங்க்யூ.